வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நேற்று வந்து நிஃப்டி வந்து ஒரு பாசிட்டிவ் மூட்லேயே முடிஞ்சிருக்கு. எல்லாருக்கும் கொஞ்சம் பெரிய சந்தோஷம் இருந்திருக்கும். முதல் நாள் ஒரு 180 பாயிண்ட் 130 பாயிண்ட் க்ளோசிங் பாசிட்டிவ். நேற்று ஒரு 50 பாயிண்ட் க்ளோசிங் பாசிட்டிவ். இன்றைக்கும் பாசிட்டிவில் முடிஞ்சால் நம்ம மார்க்கெட் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. இன்றைக்கும் வந்து அமெரிக்க மார்க்கெட் வந்து நேற்று ஸ்டார்ட் ஆகும்போது நெகட்டிவ்ல ஸ்டார்ட் ஆச்சு. ஆனால் க்ளோசிங் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகிருக்கு நேற்று அமெரிக்கன் மார்க்கெட். அதே மாதிரி கிஃப்ட் நிஃப்டி ஓரளவு நைட்டு நடந்த ட்ரேட் வந்து ஓரளவு ஓகே அப்படின்ற ரேஞ்ச் வந்துருக்கு. ஸோ நமக்கு மார்னிங் இந்தியன் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் கேப் அப் ஓப்பனாக இருக்கலாம். ஒரு 50லேருந்து 120 பாயிண்ட் கேப் அப் ஓப்பனாக இருக்கலாம். க்ளோசிங் வந்து 80லேருந்து 180 பாயிண்ட் க்ளோசிங் வந்து இன்னைக்கு வைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பார்ப்போம் இன்னைக்கு மார்க்கெட் என்ன சொல்லுதுன்றதை நம்ம இது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்னோட எதிர்பார்ப்பு கேப் அப் ஓப்பன் 50லேருந்து 80 பாயிண்ட், க்ளோசிங் 50லேருந்து 120 பாயிண்ட் இல்லை 120. அதை விட நீங்கள் நான் மார்க்கெட் கொஞ்சம் நிறைய நியூஸ் பாசிட்டிவ் நியூஸஸ் வந்து என்ன பட்ஜெட் ரேலி ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்காக பாசிட்டிவ் நியூஸ் நிறையா வந்தது அப்படின்னா அதுலேருந்து ஒரு 120 எக்ஸ்ட்ரா 180 பாயிண்ட்டுகள் கூட அதிகரித்து க்ளோஸ் ஆகலாம். ஸோ அதே மாதிரி 47வது அதிபராக வந்திருக்கிற ட்ரம்ப். ஸோ காலையில் எழுந்திரிச்சா ஒன்று சொல்கிறாரு, மதியம் எழுந்திரிச்சா ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே உலகத்தை வந்து பயத்திலேயே வச்சுட்டு இருக்காரு. அங்கே அமெரிக்காவில் ஹாஸ்பிட்டல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே கியூவா. என்னடா அந்த கியூவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அவர் சொல்லிட்டாரு இல்லையா, அமெரிக்கா பிரஜையாக இருக்கணும் அப்படின்னா பிப்ரவரி 20ஆம் தேதிக்குள்ள குழந்தை பெற்றோருக்கு மட்டும் தான் அமெரிக்காவில் கிரீன் கார்டு கொடுக்குற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அமெரிக்க பிரஜையாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பிப்ரவரி 20ஆம் தேதிக்கு மேலே வந்து குழந்தை பிறக்கிறவங்க வந்து அமெரிக்க பிரஜையாக இருக்க முடியாதுன்னு சொல்லி சொன்ன காரணத்தால் எல்லாரும் முன்னாடியே குழந்தை பெற்றுக்கிறக்க ஆஸ்பத்திரியில் போய் இது பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய கியூ இருக்கு அப்படின்னு சொல்லி நேற்றுக்குள்ள ஒரே பரபரப்பாக இருந்திருக்கு. ஸோ நேற்று வந்து அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஏஐ, கிரிப்டோ, டேட்டா சென்டர், வந்து ஆயில் அண்ட் கேஸ் இதுக்கெல்லாம் வந்து வேர்ல்டு கேபிட்டல் ஒன்று உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி டாவோஸை வந்து கேபிட்டலாக வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இது வந்து வேர்ல்டு கேபிட்டல் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கிரிப்டோஸ் அப்படின்னு நேற்று சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒரு முக்கியமான நியூஸாக பார்க்கப்படுது இன்னைக்கு. அதனால வந்து இன்னைக்கு ஏஐ, அதாவது ஐடி டெக் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்ஸ், நம்ம ப்ரொசஸிங் சிஸ்டம்ஸ், நம்ம ஆப்பிஐஸ் மைன்ஸ் இதெல்லாம் வந்து இன்னைக்கு ஏறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி கவர்மெண்ட்ல வந்து நிறைய பட்ஜெட் ராலிக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு. அது வந்து ஏற்கனவே நிறைய குறைஞ்ச பங்கு சோலார் ரூஃப் டாப்ஸ் போட்டிருக்க பங்குகள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 40-50% குறைஞ்சிருக்கு. சோலார் ரூஃப் டாப் பங்குகள், விண்ட் எனர்ஜி, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ரியல் எஸ்டேட், இன்ஃப்ரா இதெல்லாம் வந்து ஏறதுக்கான